கோவை சூலூர் அருகே காணாமல் போன 10 வயது சிறுமி சடலமாக மீட்பு அப்படிங்கிற அதிர்ச்சிகர செய்தியை நம்ம பார்க்கின்றோம். இது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் சிறுமி கடத்தப்பட்டு இந்த நிலை ஏற்பட்டிருக்குங்கிறத பார்க்கின்றோம். இது பற்றிய விவரங்களோடு கார்த்திக் இணைந்திருக்கிறார். கார்த்திக் ஓட்டி. வணக்கம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் 10 வயது சிறுமி நேற்று காணாமல் போனார். இன்று மாலை குளக்கரையில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. முதற்கட்ட தகவல்ல சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. சம்பவ இடத்தில் தற்போது போலீசார் தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சிறுமியின் உடலை மீட்டு தற்போது பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாரா இல்ல வேற ஏதாவது காரணங்களா என்ற கோணங்கள்ல போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. குறிப்பா சூலூர் பகுதியில் அந்த மாணவி சிறுமி வசித்து வந்த பகுதி, தற்போது உடல் கண்டெடுக்கப்பட்ட பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களில் இருக்கக்கூடிய பதிவான காட்சிகளை காவல்துறை சேகரித்து வருகிறார்கள். இந்த வழக்குல சம்பந்தப்பட்டதாக 2 பேரை போலீசார் தற்போது பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே சமயம் அந்த சிசிடிவி காட்சிகள் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தும் பிடிபட்ட 2 பேரிடம் போலீசார் பல்வேறு கோணங்களை விசாரணை மேற்கொண்டு வராங்க. மாணவியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு மாணவியின் உயிரிழப்புக்கான காரணம் என்ன என்பது முழுவதுமாக நமக்கு தெரிய வரும் என காவல்துறை தகவலை கொடுத்திருக்காங்க. தற்போது சம்பவம் நடைபெற்ற இடத்துல காவல்துறை யாரையுமே அனுமதிக்காமல் அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக சுற்று வளையம் போட்டு செய்தியாளர்கள் யாருமே அனுமதிக்காமல் அந்த பகுதியில விசாரணை மேற்கொண்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.